இந்த மாதிரி நார்த்தங்காய் சாதம் உதிரி உதிரியாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த நார்த்தங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சாதம் தாங்க ரெடி பண்ண போகிறேன். இந்த நார்த்தங்காயில் ஊறுகாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நார்த்தங்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இதை வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன், ஒரு பீஸில் தேங்காய் எடுத்துருக்கேங்க. இதை ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சிக்கிறலாம். இப்போ கடாயில் ஒரு அரை ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு இது வறுத்து எடுத்துக்கலாம். நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் நல்லா தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ அதே கடாயிலேயே திரும்பவும் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம், கடுகு, காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா இது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சாதத்திலே ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருந்தேங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நார்த்தங்காய் சாரை சேர்த்துக்கலாங்க. சாதத்துக்கு தேவையான அளவு நார்த்தங்காய் சாரை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சாதத்துக்குன்னு பாருங்கள், அரை நார்த்தங்காய் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ சாதத்தை கொட்டி கிளறிடலாம். இப்போ வறுத்து வச்சா அந்த முந்திரியும் நிலக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சாதத்துக்கு சாதம் நல்லா பொழிவு பொலன்னு இருக்கணுங்க. உதிரி உதிரியாக இருக்கணும். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான பாருங்கள், அப்படியே சாப்பாடு இது பண்ணும்போதே அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியான நார்த்தங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்த்தங்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.